நம்பர் ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார். எல்லா ரிவ்யூஸும் வந்து பாசிட்டிவாக அதாவது என்னது நியாய தராசோடு போடணும்னு நினைக்கிற தனஞ்சயன் அவர்கள் இப்படி மேடை பேசினாரே, அவரை பற்றி கேள்வி கேட்க மாட்டாரா அப்படின்னு ட்வீட் போட்டிருந்தார். நான் அவருக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து தவறுதான வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஒரு மேடை, இது அற்புதமான மேடை, இந்த மேடையில் அப்படிப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுவும் பர்டிகுலராக எனக்கு ஆண் உறுப்புகளையும் பெண் உறுப்புகளையும் வச்சு பேசும்போதெல்லாம் எனக்கு அப்படியே பார்க்கும்போது எப்படி ஒரு மேடையில் போய் பப்ளிக்கில் இப்படி ஒருத்தர் பேசுகிறாருன்னு எனக்கு பகீர் ஆயிடுச்சு. தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தன் தான். ஆனால் அந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சு. ஸோ மிஸ்கின் அவர்களே, நீங்கள் தம்பியாக இருக்கலாம், அண்ணன் இருக்கலாம், இல்லை என் ஒத்த வயதாக இருக்கலாம், சினிமா சொல்லுவாங்கள்ல, உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லை சினிமாடான்னு, சினிமா இது. நீங்கள் வந்து ஒன்றும் ஒரு ட்ரெண்ட் செட் ஃபிலிம் பண்ணியெல்லாம் நீங்கள் வந்து ஜெயிக்கலை. குத்தாட்ட பாடல்கள், ரொம்ப சாதாரண கதையில் எடுத்தான்னு ஜெயிச்சிருக்கீங்க. நீங்கள் சுசீந்திரன் மாதிரி ஒரு மண் சார்ந்த வெண்ணிலா கபடிகள் எடுத்தோம், அமீர் அண்ணன் மாதிரி ஒரு பருத்திவரன் எடுத்தோம், ரந்தி சார் மாதிரி ஒரு மெட்ராஸ் படம் எடுத்தோம், பாலான மாதிரி சேது படம் எடுத்தோம், வாலாசித்தல் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோம், ஒரு கிழங்கு மாதிரி தோண்டி எடுத்து நீங்கள் படம் பண்ணல. வெளிநாட்டு படங்களுடைய முகத்தில் அதனுடைய ஷார்ட்ஸை காப்பி பண்ணி, சீன்ஸை காப்பி பண்ணி ஜெயிச்ச ஆள். ஸோ நீங்கள் வந்து ஒரு போலி புத்திசாலி, அதை நான் வச்சுக்கிட்டு பிறகு இன்னும் பல மேடைகள் நீங்கள் பேசலாம், கொஞ்சம் நாகரீகமாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்க மேடைகளில் பெரும் பெரும் கலைஞர்கள் உட்காந்துருப்பாங்க. அன்றைக்கெல்லாம் மேடையில் சொல்கிறார், வெற்றிமாறனையும் ரஞ்சித் அமீர் இந்த மற்ற குடியார்கள் நீ பார்த்தீங்களா, ஊற்றியா கொடுத்தீங்க, கேவலமாக இல்லையா? அதெல்லாம் எத்தனையோ பேர் குடிக்காமல் வந்துடலாம், குடிப்பழக்கம் இல்லாதவர்களாம் மேடையில். எப்படி பொத்தாம சொல்கிறீங்க? ஏற்கனவே சினிமாக்காரனே கிளுகிளுன்னு தான் இருக்குது. பார்க்குற பார்வை வேறு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்மளே தாழ்த்தி நம்மளே வெளியே அசிங்கப்படுவான்னு நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய மனக்குமுறல். ஏன்னா இப்போயும் சொல்கிறேன், தமிழ் சினிமா இயக்குநரில் பெரிதும் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒருத்தன் நான். ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்க ஒரு இயக்குநர்கள் இந்த மாதிரி சும்மா போகிற போக்கில் ஒருத்தன் அது இதுன்னு பேசுகிறது வந்து அனுமதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் வந்து இங்கே பதிவு பண்ண நினச்சேன். அதுக்கு வந்து என்னுடைய கண்டனங்களை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. அதே மாதிரி இந்த மேடையில் இன்னொரு எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, என்னுடைய நண்பன் பிரபாகரன் இந்த அது வந்து முதல்ல நான் கடைசியாக சொல்லும்போது திரு அருள்தாஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். ஒரு மேடையில் நாகரிகம் எவ்வளோ முக்கியம், பாசிட்டிவிட்டி எவ்வளோ முக்கியம், ஒரு படைப்பை பற்றி பேசும்போது நம்ம எவ்வளோ அதாவது ஒரு அழகாக கருத்துக்களை சொல்லணுமே தவிர வல்கரான வார்த்தைகளோ, நம்ம பாடி உறுப்புகள் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளோ, மற்றவங்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளோ நம்ம எப்பவுமே சொல்லக்கூடாது. அடுத்தவங்களை வாடா போடா உட்கார்றா நில்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமையே கிடையாது. பர்சனலாக நம்ம பேசலாம். இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர். அவருடைய ஆஃபீஸ்க்கு போய் நான் நிறைய நேரம் உட்காந்து நிறைய பேசிகிட்டு இருப்பேன். பல முறை நான் கால் பண்ணி அவர்கிட்ட நான் சொல்லுவேன், சார் இது ஏன் சார் இப்படி பேசுகிறீங்க, இப்படி பேசாதீங்க அப்படின்னு நான் பர்சனலாக கால் பண்ணி நான் பேசிடுவேன். அருள்தாஸ் அவர்கள் அவ்வளோ போல்டாக ஓப்பனாக இங்கே வந்து பேசியிருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றிகள் சார். ஏன்னா ஊடகங்கள் பல பேர் வந்து சொல்ல முடியாமல் அவங்க வந்து எப்படிடா இப்படி பேசிட்டு இருக்காரு ஒருத்தர், இங்கே யாருமே சொல்ல மாட்டேன்றாங்களே அப்படின்னு நினைக்கும் போது அருள்தாஸ் அவர்கள் வந்து தைரியமாக நின்று, சார் இது தவறு, நான் கண்டிக்கிறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, உங்களுடைய கட்ஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப். ஓகே. சொல்ல மாட்டாங்க நிறைய பேர், எல்லாரும் தயங்குவாங்க எப்படியா வாய்ப்பு போயிடுமேன்னு. நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படல. எனக்கு வாய்ப்பை பற்றி கவலை இல்லை, எனக்கு எது கரெக்டாக அதை சொல்லுவேன் அப்படின்னு நினச்சி வந்தீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நீ என்னடா சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இவ்வளோ சினிமா துறையில் கிட்டத்தட்ட 20 வருஷம் நான் கடந்திருக்கேன். ஒரே ஒரு விஷயந்தான், கிறிஸ்டி சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கணும், பேசுகிற வார்த்தைகள் பாசிட்டிவாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், மற்றவங்களை காயப்படுத்தாத வார்த்தைகளாக இருக்கணும், மற்றவங்களை எந்த வகையிலும் முகம் சுளிக்காத வார்த்தைகளாக இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்மளால் உபயோகப்படுத்த முடியலன்னா வாய முடிக்கணும். இதுதான் என்னுடைய பாலிசி. நான் வந்து எந்த இன்டர்வியூல இருந்தால் சரி, என்னை எப்படியாவது இழுத்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம் சொல்லிட மாட்டானா அப்படின்னு பல பேர் என்னை இன்டர்வியூ பண்ணுவாங்க. முடியவே முடியாது. நான் வார்த்தையில் ஒரு நெகட்டிவான விஷயத்தை கூட பாசிட்டிவாக சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா
ரொம்ப ஈஸி பாசிட்டிவாக நெகட்டிவாக சொல்லி ஒருத்தரை காயப்படுத்துறது, ரொம்ப ஈஸி ஒருத்தரை அவமானமாக பேசுறது, ரொம்ப ஈஸி வந்து இந்த சமுதாயத்தையே கேவலமாக பேசுறது. ஆனால் ரொம்ப கஷ்டம் பாசிட்டிவாக பேசுறது. ஆனால் அதுதான் நல்ல விஷயம். பாசிட்டிவாக பேசணும், பாசிட்டிவாக நினைக்கணும். வாழ்க்கை என்பது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும், அன்போடு இருக்கணும், எல்லோரையும் அன்பாக நேசிக்கணும் அப்படின்றத விட்டுட்டு நம்ம மேடை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு சகட்டு மேனிக்கு மற்றவங்கள பேசுகிறதோ இல்லை சகட்டு மேனிக்கு வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதோ, நாம் சொல்ல வர்றது கருத்தை வந்து நெகட்டிவான வார்த்தைகளும் மற்றவங்க முகம் சுளிக்கிற வார்த்தைகளும் யூஸ் பண்ணுறதும் என்னை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது யார் பேசினாலும் அது தவறு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அது தவறு. அப்படிப்பட்ட தவறுகளை வந்து யார் பேசினாலும் அதை மேடையில் இருக்கிறவங்களும் கேட்கணும். சார் இப்படி பேசாதீங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லாமல் எல்லாரும் ரசிச்சுட்டு இருக்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. அதெல்லாம் ரசிக்கும் போது என்னடா இதை ரசிச்சுட்டு இருக்காங்க, அந்த நேரத்தில் எழுந்து நின்று போயிடணும். நான் ஒரு இயக்குனர் என்னுடைய நண்பருக்கு கால் பண்ணி கேட்டேன், சார் நீங்கள் மேடையில் இருந்தீங்க, அவர் பேசிட்டு இருக்காரு, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எழுந்து வாக் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. நான் வாக் அவுட் பண்ணி போயிட்டேன் அப்படின்னாரு. சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நான் வாக் அவுட் பண்ணி போயிட்டேன்னு சொன்னார். அதை எல்லாருமே பண்ணியிருந்தா தான் அப்படி பேசுகிறவங்களுக்கு அடுத்த கட்டமாக பேச இனிமேல் அந்த மாதிரி முயற்சி எடுக்க மாட்டாங்க, தைரியமாக வந்து பேச மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் வந்து தவறுதான வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஒரு மேடை, இது அற்புதமான மேடை, இந்த மேடையில் அப்படிப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுவும் பர்டிகுலராக எனக்கு ஆண் உறுப்புகளையும் பெண் உறுப்புகளையும் வச்சு பேசும்போதெல்லாம் எனக்கு அப்படியே பார்க்கும்போது எப்படி ஒரு மேடையில் போய் பப்ளிக்கில் இப்படி ஒருத்தர் பேசுகிறாருன்னு எனக்கு பகீர் ஆயிடுச்சு. அந்த வீடியோலாம் வரும்போது எப்படி ஒரு மனிதன் இப்படிலாம் பேச முடியும் அப்படின்னு. ஆனால் அந்த நேரத்தில் நான் இந்த நேரத்தில் ஒன்று சொல்லிக்கணும். அந்த என்டையர் இன்டர்வியூ அந்த பேச்சை நான் பார்த்தேன். 32 நிமிஷம் அவர் பேசுனதில் ஒரு 4 நிமிஷம் தவிர 28 நிமிஷம் அவ்வளோ சிறப்பான வார்த்தைகள் இருந்தது, சிறப்பான விஷயங்கள் இருந்தது, அவ்வளோ சிறப்பான கருத்துக்கள் இருந்தது. ஆனால் அந்த சிறப்பான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் போய் சேர்றதுக்கு அவர் யூஸ் பண்ண ஒரு 4 நிமிஷம் வார்த்தைகள், 4 நிமிஷம் சொன்ன விஷயங்கள், அவர் சொன்ன அந்த அட்ஜெக்டிவ்ஸ், அவர் சொன்ன விஷயங்கள், அது எல்லாமே அந்த 28 நிமிஷம் அவர் சொன்ன மிக சிறப்பான விஷயங்களையும் ரொம்ப கேவலப்படுத்திடுச்சு. ஸோ என்னுடைய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, நான் என்னுடைய உண்மையான ஒரு நல்ல நண்பராக இருக்கிற திரு மிஷ்கின் அவர்களுக்கு, மேடைகளை நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அந்த 28 நிமிஷத்தை ரொம்ப அழகாக பயன்படுத்துங்க. அந்த 28 நிமிஷம் நீங்கள் பேசியிருக்கீங்களா, அது மட்டுமே பேசியிருந்தா காலங்காலமாக அந்த 28 நிமிஷமும் ஒரு பெஞ்ச் மார்க்காக இருந்திருக்கும். வாழ்க்கையை எப்படி புரிஞ்சிக்கணும், வாழணும் அப்படின்றதுக்கு பல அற்புதமான விஷயங்களை அதில் சொல்லியிருந்தார். அதை மட்டுமே சொல்லியிருந்தா போகிறோம். அந்த 4 நிமிஷம் வார்த்தைகளை சொல்லி, 4 நிமிஷம் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகளை சொல்லி இந்த 28 நிமிஷம் பேசுறதெல்லாம் இது எல்லாத்தையும் நல்லிஃபை பண்ண சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதை நல்லிஃபை பண்ணுற மாதிரி இல்லாமல் யாரையுமே கேவலப்படுத்தாமல், யாரையுமே வந்து கௌரவ குறைச்சல் பண்ணாமல், இங்கே இருக்கிற ஊடக நண்பர்களை மதித்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து எல்லோருமே பேசணுன்றது தான் என்னுடைய ஆசை. இங்கே எல்லோருமே பாசிட்டிவாக பேசணும்னு ஆசைப்பட்டு தான் ரொம்ப சைலண்ட்டாக போயிட்டு இருந்தது. என்னடா ரொம்ப சைலண்ட்டாக சாம்பார் மாதிரி போகுது ஈவெண்ட்டு, தம்ப்நெயிலே இருக்காது போல இருக்க இந்த வீடியோக்குன்னு நினச்சிருந்தேன். அருள்தாஸ் வந்து நிறைய தம்ப்நெயில் கொடுத்துட்டாரு. சரி, நான் அது சொல்லலைன்னா இந்த நேரத்தில் முக்கியமாக சொல்லணும், என்னுடைய நண்பர் எனக்கு எப்போவுமே என்னை வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிற நண்பர் ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார். எல்லா ரிவ்யூஸும் வந்து பாசிட்டிவாக அதாவது என்னது நியாய தராசோடு போடணும்னு நினைக்கிற தனஞ்சயன் அவர்கள் இப்படி மேடை பேசினாரே, அவரை பற்றி கேள்வி கேட்க மாட்டாரா அப்படின்னு ட்வீட் போட்டிருந்தார். நான் அவருக்கு சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில், கண்டிப்பாக மேடையில் நான் இப்போ சொல்லிட்டேன். உங்களுக்காக மட்டும் இல்லை, அந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதனால் பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி இந்த விழாவில் நான் பதிவு பண்ணுறேன். யார் அப்படி பேசினாலும் ஊடக நண்பர்கள் நீங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் எழுந்து சொல்லுங்கள், சார் இந்த மாதிரி வார்த்தைகளை நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் இதை ஏற்றுக்க மாட்டோம், நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் பார்க்குறேன், உங்களுக்கு கடமையாக பார்க்குறேன். இல்லைன்னா இது பேசினா ரசிப்பாங்க நினச்சி இன்னும் பல பேர் பேச ஆரம்பித்தாங்கன்னா ஒவ்வொரு மேடையுமே அநாகரிகமான மேடையாக மாறிடும். அப்படி மாறக்கூடாது, அப்படி மாற விடக்கூடாது. நாம் யாருமே ஒவ்வொரு மேடையுமே சிறப்பான மேடையாக நம்ம மாற்றணும். அதுக்கான பொறுப்பு இங்கே இருக்கிறவங்களுக்கும் முன்னாடி இருக்கிற உங்களுக்கும் இருக்குன்னு இந்த நேரத்தில் பதிவு பண்ண விரும்புகிறேன். பெரிய லெக்சர் கொடுத்து நினைக்காதீங்க, உங்களோட நான் பயணிச்சுட்டு இருக்கேன், உங்களோட நண்பராக நான் பல வருஷம் இருக்கேன். அந்த உரிமையில் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அந்த உரிமையில் தான் இந்த கருத்துக்களை நான் பதிவு பண்ணுறேன். மீண்டும் ஒரு முறை, என்னை பல முறை நான் தவறி விழுந்தாலும் என் கையை பிடிச்சி நகர்த்தி கொண்டு போகிற பல ஊடக நண்பர்கள் இங்கே இருக்கீங்க. நான் எவ்வளோ விழுந்தாலும் நீ வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு நினச்சி நான் திருப்பி திருப்பி எழுந்து வந்துட்டே இருப்பேன். அப்படி எழுந்து வர எனக்கு முக்கியமான காரணம், என்னை யார் கேட்டாலும் சொல்லுவேன், என் ஊடக நண்பர்கள் என் கூட இருக்காங்க, என்னை என்றைக்குமே கை தூக்கி காப்பாற்றுவாங்க நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஊடக நண்பர்களை முத்தாலி நான் சொல்கிறேன், நீங்கள் தான் எங்களெல்லாம் வளர்க்குறீங்க, நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் எங்களை உருவாக்குறீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் யார் உங்கள் முன்னாடி எந்த தவறுதலாக பேசினாலும் எழுந்து நின்று கேள்வி கேட்டு அவங்கள ஸ்டாப் பண்ணுங்கள். நல்லபடியாக பேசிட்டோம். இந்த உலகம் பாசிட்டிவாக இருக்கணும், இந்த உலகம் சிறப்பாக அமையணும், எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக அமையணும். 2K லவ் ஸ்டோரி இந்த படம் மிக சிறந்த வெற்றி அடையணும். ஏன்னா இந்த குழு அவ்வளோ அற்புதமான உழைப்பு கொடுத்துருக்காங்க, அவ்வளோ ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். நீங்கள் படம் பார்த்த உடனே அப்படிப்பட்ட வெற்றியை உங்களுடைய ரிவ்யூ மூலமாக கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறோம். இந்த நேரத்தில் இந்த படத்தில் பயணிக்கிற
டீம்ஸ் எம் சதீஷ்க்கும் என்டையர் குழுவுக்கும் நன்றி. அண்ட் ஒரு சிறப்பான படம் வேலண்டைன் டேஸ் அன்னைக்கு வரப்போகுது. சுசீந்திரன் சாருக்கும் விக்னேஷ்க்கும் சிட்டி லைட்ஸ் விக்னேஷ்க்கும் ஹோல் குழுவுக்கும் இவான் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.